ஹாய், உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்போ 2-3 நாளாக மாற்றி மாற்றி திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாற்றி மாற்றி எல்லா சேனல்லையும் அவர்கள் படம் போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சம் எல்லா சேனல்லையும் அப்பப்போ பார்க்கும்போது அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சுஜாதா அவங்களுடைய மாமியாராக நடித்த அந்த அம்மா தான். நான் அவங்கள தான் அந்த படத்தோட ஹீரோயினாகவே நினைக்கிறேன். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தா அந்த அம்மா பேர் லீலாவதி. அவங்க கன்னடக்காரங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க போன வாரம் தான் இந்த டிசம்பர் இப்போ 8ஆம் தேதி தான் அவங்க இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 85-86 வயசில். இப்போ தான் இறந்து 1 வீக் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் நான். அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க. கன்னடத்தில் தான் மெயினாக நடிச்சிருக்காங்க, மற்ற மொழியிலையும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப 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 நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ரொம்ப அத்தை கேரக்டரில் தவிரையும் தமிழில் நிறையா நடிச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியல, இது மட்டும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. சரி, அதனால தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ எடுத்து பார்க்கும்போது தான் ஆஹா, இப்போ தான் இவங்க 1 வாரம் முன்னாடி தான் இறந்துருக்காங்க அப்படின்றத நினச்சிட்டேன். நம்ம தேடுறதுக்கு ஏற்ற மாதிரி 1 வாரம் முன்னாடி தெரியாமல் போயிட்டு அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் கூட 2 நாள் முன்னாடி திரு ஆர் சங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பெரிய சந்திரமௌலின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவர் அவர் கூட பெரிய ஜாம்பவான் தான். ஜாவர் சீதாராமனுடைய உறவுக்காரர் தான் அவரும் பெரிய டைரக்டர். எல்லாமே கூட ரொம்ப பெரிய நிறைய படத்தில் எல்லாமே நடிச்சிருக்காரு பாருங்களா. அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி இது இருந்திருக்காரு, படங்களும் தயாரிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, நல்லா ஒரு 90 இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்திருக்காரு. இப்போ தானே 1932 என்னவோ பிறந்திருக்காரு பாருங்களா. 2023 32 திருப்பி போடுங்க, 23 1932 23 இப்படி. இப்போ தான் ஒரு 2-3 நாள் முன்னாடி இறந்து போனான்ற விஷயமும் தெரிஞ்சது. சரி, அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த லீலாவதின்ற அம்மாவை நினச்ச ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க திரு ரஜினிகாந்த் அவங்களோட ஒரு அம்மாவை. நான் அப்போ தான் ரொம்ப இவ்வளோ நல்ல யதார்த்தமாக நடிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு அவங்கள பற்றி திரும்பும்போது தான் இப்போ தான் 85-86 வயசில் இப்போ தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச போது ஆஹா, இதுக்கு முன்னாடியே நமக்கு இவங்கள பற்றி தெரியாமல் போயிட்டு அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, இவங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுதான், வேறு எதுவும் இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.